சாலையோரமாக இருக்க ஆதரவற்றலுக்காகவே ஒரு இயற்கை சூழ்நிலை இலவசமாக ஒரு முதியோர் இல்லத்தை கட்டிகிட்டு இருக்கோம். இந்த முதியோர் இல்லம் பார்த்திங்கன்னா சாலையோரமாக இருக்க ஆதரவற்றவர்களை குளிக்க வச்சு சவரம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு அளித்து அவங்களுக்கு ஏற்கனவே சேலம் புது பஸ் ஸ்டாண்டில் அங்கம்மா காலனி பகுதியில் நாங்கள் ஒரு முதியோர் இல்லத்தை கடந்த 4 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். இந்த முதியோர் இல்லத்தில் இருக்க முதியோர்களுக்காகவே இடம் பற்றாக்குறை காரணமாக அயோத்தியப்பட்டினம் பகுதியில் ஒரு புதிய முதியோர் இல்லம் இடம் வாங்கி இயற்கை சூழ்நிலையில் கட்டிகிட்டு இருக்கோம். இந்த முதியோர் இல்லம் இப்போ இருக்கிற முதியோர்களும் அது இல்லாமல் சாலையில் இருக்கிற முதியோர்களை எல்லாத்தையுமே மீட்டு 100 முதியோர்களுக்கு தங்கும் அளவுக்கு ஒரு பெரிய முதியோர் இல்லத்தை உருவாக்கணும் அப்படின்ற பணி நடந்துட்டு இருக்கு. இப்போ பூசும் பணி நடந்துட்டு இருக்கு. இந்த பூசும் பணிக்கு பலதரப்பட்ட ஒரு உதவிகள் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் கடந்த 2 மாசமா எந்த ஒரு நன்கொடையிலாக நின்றுடுச்சு. ஸோ மேலும் பல பகுதி கிச்சன் எண்ணில் பூசு பணிலாம் இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் தங்களால் முடிஞ்ச உதவி செங்கல் மணல் சிமெண்ட் எம்சான் பீசான் போன்ற உதவிகளை கொடுத்து வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். வெறும் 330 ரூபா கொடுக்கறது மூலியமா ஒரு சிமெண்ட் மூட்டை கொடுத்து இந்த முதியோர்களுக்கு மறுவாழ்வுக்கு உங்களுடைய பங்களிப்பை அன்போடு தாருங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம்.